அதித்தி நிலைதடுமாறி அர்ஜுனின் நெஞ்சில் சாய்ந்திருக்க அர்ஜுனுக்கு அவளின் செவ்விதழ்களை ருசி பார்க்கத் தோன்றியது. இவ்வாறு அர்ஜுன் அதித்தியை தாங்கி பிடித்து நிற்பதைப் பார்த்து சேச்சி அதித்தியை பிடிக்க வர சந்திரிகா அவரை தடுத்துவிட்டாள். அவர்கள் இருவரும் அணைத்துக் கொண்டு நிற்கும் ஜோடி பொருத்தத்தை பார்த்த சந்திரிகாவுக்கு எப்படியாவது அர்ஜுனுக்கு அதித்தியை திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்ற ஆசை வந்துவிட்டது. அர்ஜுன் அவளின் இதழ்களை கவ்விக்கொள்ள எண்ணி அவனின் கைகள் அதித்தியை தன்னோடு இறுக்கிக் கொள்ள, அர்ஜுனின் என்ன ஓட்டம் தெரியாத அதித்தி தன் மேலிருக்கும் கோபத்தில்தான் தன்னை நசுக்குகிறான் என நினைத்துக் கொண்டாள். நேற்றிலிருந்து சாப்பிடாத களைப்பு ஒரு புறம், காலையில் 100ஐயும் தாண்டி போட்ட தோப்புக்கரணத்தினால் கால்வலி ஒரு புறம், எல்லாத்துக்கும் மேல் அவன் மீது இவள் லேசாக உரசினால் கூட மோசமான கரைபடிந்தது போல திட்டுவான். ஆனால் இப்போது அவனை இவள் கட்டியணைத்துக் கொண்டிருப்பதற்கு என்ன சொல்வானோ என்ற பயம். இவையெல்லாம் சேர்ந்து சில நொடிகளிலே அதித்திக்கு மூச்சுத் திணறல் போல வர, அந்த மூச்சுத் திணறல் வந்த சில வினாடிகளிலே மயங்கி அவள் கையிலிருந்த பிடி தளர்ந்து அவன் நெஞ்சிலே தன் தலையை பதித்துவிட்டாள். அவளை தன் நெஞ்சிலே வைத்துக்கொள்ள நினைத்தவன் சுற்றியிருக்கும் சூழல் புரிய, இவளை எப்படி நாம தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறோம்? சீச்சி, இவ ஏதோ பஞ்சு மெத்தையில தலை வச்சிருக்க மாதிரி என் நெஞ்சில தலை வச்சிருக்கா என்று யோசித்தவன் பெருமூச்சு விட்டு திரும்பி சேச்சியை பார்க்க, சேச்சி ஓடி வந்து அவன் மீது கிடந்த அதித்தியை தன் கைகளில் தாங்கிக் கொண்டார். அர்ஜுன் வேக வேகமாக அவள் தொட்ட இடங்களை துடைத்துக் கொண்டவன் அதித்தியை கோபமாக பார்க்க, அவளோ மயக்கத்தில் கிடந்தாள். சந்திரிகாவும் ஓடி வந்து அதித்தியை பார்க்க, அர்ஜுன் எதையும் கண்டுகொள்ளாமல் ஹாஸ்பிடலுக்கு கிளம்ப சென்றான். அவனை பார்த்த சந்திரிகா, அர்ஜுன் வந்து அதித்திக்கு என்னாச்சுன்னு பாருப்பா, அவ மயங்கி கிடக்கிறா என்றாள். அர்ஜுன் சட்டென்று திரும்பியவன், அவளெல்லாம் என் கையாவ தொடமாட்டேன், வேற ஏதாவது டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்க, வெறும் மயக்கம்தானே, ஒன்னும் செத்து போயிடமாட்டா என்று சொல்லி வேகமாக அங்கிருந்து நடந்தான். சந்திரிகா முதல் முறையாக தன் மகன் பேசிய வார்த்தைகளில் அவனை கோபமாக பார்த்தாள். சந்திரிகா கோபமாக, அர்ஜுன் நெல்லு, இதுதான் நீ படிச்சு கத்துக்கிட்டதா? இவ இப்படி மயக்கம் போட்டு கிடக்கிறதுக்கு காரணமே நீதான். அவளுக்கு ஃப்ரெண்டா நீ எதையும் பண்ண வேண்டாம், ஒரு டாக்டரா அவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம்ல. நானும் அதித்தியோட அம்மா ராதிகாவும் எந்த அளவுக்கு பாசமா இருந்தோன்னு உனக்கு தெரியும்ல. அவதான் என்னை விட்டு போயிட்டா, இவளையும் என்னை விட்டு போக வச்சிடாதப்பா. வந்து அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு அர்ஜுன், யாருக்காகவும் வேண்டா, ராதிகாவுக்காக அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு என்று சந்திரிகா அழுது கொண்டே சொல்ல, சந்திரிகா அதித்தியின் அம்மா ராதிகாவை பற்றி பேசவும் அவனின் முகத்தில் மாறியது. சோகத்தில் அவனின் முகம் சுருங்கி போனது. ராதிகாவின் நினைவு அர்ஜுனுக்கு வந்து போக அவன் கண்களும் லேசாக கலங்கியது. அதை வெளியில் காட்டாமல் மறைத்து கொண்டவன் அதித்தி அருகில் வந்து அமர்ந்து தனது ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து காதில் மாட்டியவன் ஸ்டெத்தஸ்கோப்பின் செஸ்ட் பீஸான டயஃப்ரம் எடுத்து அவள் நெஞ்சில் வைத்து கேட்டான். அவளின் இதயத் துடிப்பு அதிவேகத்தில் துடித்து கொண்டிருந்தது. அதிலிருந்தே அவளுக்கு தன்மேல் எந்த அளவிற்கு பயம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். சந்திரிகா பதட்டமாக அர்ஜுனை பார்த்து, அதித்திக்கு என்னாச்சுப்பா என்று கேட்டாள். டீஹைட்ரேஷன்மா என்று சொல்லி அவளை தன் கைகளில் அவளை தூக்கிக் கொண்டவன் அவளை சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய போனை எடுத்து ஒருவனுக்கு போன் போட்டு ஏதோ சொல்ல, சிறிது நேரத்தில் அங்கு வந்தான் அர்ஜுனின் நண்பன் பாரி. கையில் அர்ஜுன் போனில் சொல்லிய மருந்துகளை வாங்கிக் கொண்டு வந்திருந்தான். பாரி கொண்டு வந்து அர்ஜுனின் கையில் கொடுத்து சோஃபாவில் கிடந்த அதித்தியை புரியாமன் பார்த்தான். பாரிக்கு அர்ஜுனை நீண்ட காலமாக தெரியும். அதோடு அர்ஜுனுக்கும் அதித்திக்கும் இடையிலிருக்கும் உறவு பற்றியும் நன்கு தெரியும். அப்படி இருக்க அதித்தி அர்ஜுன் வீட்டிலிருப்பதும் அர்ஜுன் அவளுக்கு சிகிச்சை அளிப்பதையும் அவன் நம்ப முடியாமல் பார்த்தான். அர்ஜுன் ஒரு ஊசியை எடுத்து அவள் கையில் ஒரு நரம்பை பார்த்து குத்தி இன்ட்ரோவீனஸ் போட்டுவிட்டவன் ஒரு குளுக்கோஸ் பாட்டிலை எடுத்து அதன் டியூபில் அந்த இன்ட்ரோவீனஸை இணைத்து அவள் கையில் சீராக மருந்து ஏறும்படி செய்துவிட்டான். பின் சந்திரிகாவின் முகம் பார்த்தவன், இவை எழுந்ததுக்கப்புறம் சாப்பிட வைங்க, அப்புறம் இனிமேல் ராதிகா அத்தைய பத்தி பேசாதீங்க, முக்கியமா இவ கூட சேர்த்து பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு பாரியுடன் அன்றிருந்து சென்று விட்டான். சந்திரிகா அதித்தி அருகிலே அமர்ந்தவளுக்கு பழைய நினைவுகள் நெஞ்சில் வந்து போனது. சந்திரிகாவும் மோகனும் திருமணம் செய்யும்போது அவர்களின் காதலுக்கு இரு வீட்டிலும் எதிர்ப்பு இருந்தது. சந்திரிகாவின் அண்ணி ரங்கநாயகி அவளை வீட்டை விட்டு ஒரு நாயைப் போல் விரட்டியடித்தாள். அண்ணனும் அவளுக்கு சாதகமாக நிற்கவில்லை. மோகன் சந்திரிகாவை அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிற்கு வந்தபோது அவரின் வீட்டிலும் அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது மோகன் வீட்டை விட்டு வெளியேறினார். கையில் எந்த ஒரு காசும் இல்லாமல், தங்க இடம் கூட இல்லாமல் இருவரும் நடுத்தெருவில் நிற்கும்போது அவர்களுக்கு உதவி
உதவிக்கரம் நீட்டியது மோகனின் நெருங்கிய நண்பன் ராமநாதன்தான். அப்போது ராமநாதனுக்கு திருமணமாகவில்லை. ராமநாதன் அவருடைய வீட்டில் இருவரையும் தங்க வைத்தார். ராமநாதன் தன்னுடைய தொழிலில் மோகனை இணைத்துக் கொண்டார். இருவரும் சேர்ந்து ஒரு புது தொழிலை தொடங்கினர். அதற்கான முதலீட்டை போட்டது ராமநாதன்தான். மோகன் சந்திரிகாவை படிக்க வைக்க எண்ணினார். அதற்காக ஒரு கல்லூரியில் சந்திரிகாவை சேர்த்துவிட்டார். கல்லூரியில் அவளின் கிராம பழக்க வழக்கங்களை பார்த்து அவளிடம் யாரும் நெருங்கவில்லை. அப்போது அவளுக்கு நட்பானவள்தான் அதே வகுப்பில் படிக்கும் ராதிகா. இருவரும் நெருக்கிய தோழிகள் ஆகினர். மோகன் சந்திரிகாவை கல்லூரியிலிருந்து அழைத்து செல்ல வரும்போதெல்லாம் ராமநாதனும் உடன் வருவார். அவருக்கு ராதிகாவை பார்க்க பார்க்க அவருள்ளும் காதல் மலர்ந்தது. இது பற்றி ராதிகாவிடம் ராமநாதன் சொல்ல ராதிகா அவரிடம் தன்னுடைய வீட்டில் வந்து பேசுமாறு சொன்னாள். ராமநாதனும் ராதிகாவின் தந்தையை பார்த்து பேச அவர் தன்னுடைய மகளுக்கு இப்பொழுது திருமணம் செய்ய விருப்பமில்லை, அவளின் படிப்பு முடிந்த பிறகே திருமணம் செய்வதாக சொன்னார். ராதிகா ராமநாதனை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்லியும் அவளுக்காக தான் காத்திருப்பதாக ராமநாதன் சொன்னார். சந்திரிகா 3 முறை கர்ப்பம் தரித்தும் அவளது உடல்நிலை மோசமாக இருப்பதால் அதை அவளால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ராதிகாதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுடனே இருப்பாள். 4ஆம் முறையாக சந்திரிகா மீண்டும் கர்ப்பமான போது அவளை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது ராதிகாதான். வயிற்றிலிருக்கும் குழந்தையுடன் ராதிகா எந்நேரமும் பேசிக்கொண்டே இருப்பாள். அதனாலோ என்னவோ வயிற்றிலிருக்கும் போதிலிருந்தே அர்ஜுனுக்கு ராதிகாவின் மீது அளவில்லாத பாசம். அர்ஜுன் பிறந்தது முதல் பால் குடிக்க மட்டும்தான் தன் தாயை தேடுவான். மற்றபடி அவன் எப்போதும் ராதிகாவிடம்தான் இருப்பான். அவனின் பிடிவாத குணத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும்போது ராதிகாவின் வார்த்தை மட்டும்தான் அவனை கட்டுப்படுத்தும். வேறு யார் சொல்லுக்கும் அவன் கட்டுப்படமாட்டான். ராதிகாவுக்கும் ராமநாதனுக்கும் திருமணம் நடக்கும்போது என்னோட அத்தையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என கல்யாண வீட்டில் அர்ஜுன் பெரிய ரகளையே செய்தது அனைவரின் நினைவிலும் இன்றும் இருக்கிறது. அர்ஜுன் பள்ளியை விட்டு வீட்டிற்கு வந்தாலும் அடம்பிடித்து ராதிகாவின் வீட்டிற்கு சென்று விடுவான். அதன் பின் ராதிகா கர்ப்பமான போது அர்ஜுன் ராதிகாவிடம் வயிற்றில் என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது ராதிகா அவனிடம் உனக்காக ஒரு அழகான பாப்பாவ உன் கூட விளையாட கொண்டு வந்து தரப்போறேன் என்று சொல்ல அர்ஜுன் மிகவும் சந்தோஷப்பட்டு பாப்பா எப்ப வரும் என்று அடிக்கடி கேட்டு அடம்பிடிப்பான். ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணியான ராதிகா வீட்டில் இருக்கும்போது தெரியாமல் மாடிப்படிக்கட்டிலிருந்து தவறி கீழே விழுந்தவளுக்கு முதுகில் அடிபட்டது. அதனால் பிரசவத்தில் சிக்கல் ஏற்பட்டு தன்னுடைய கடைசி நொடியில் அதித்தியை ராமநாதன் கையில் கொடுத்துவிட்டு தன் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு இந்த உலகை விட்டே சென்றுவிட்டாள். ராமநாதன் முழுவதுமாக உடைந்து போயிருந்தார். தனக்காக ஒரு உயிரை இவ்வுலகிற்கு கொடுத்தவள், தனக்கு உயிரானவள் தன்னை விட்டு வெகு தூரம் சென்றதை ஏற்க முடியாமல் நிலைகுலைந்து போய் அமர்ந்திருந்தார். அர்ஜுன் பள்ளியை விட்டு வந்தவன் ராதிகாவை தேட. ராதிகா உயிரற்ற சடலமாக இருந்தாள். அதன் பிறகு 2 நாட்களுக்கு அர்ஜுன் சாப்பிடாமல் ராதிகா வேண்டும் என பிடிவாதமாக இருப்பதைக் கண்ட மோகனுக்கும் சந்திரிகாவுக்கும் எப்படி ஒரு சிறு குழந்தையால் 2 நாள் பசி தாங்க முடியும் என்ற ஆச்சரியம்தான் வந்தது. அவனின் பிடிவாதத்தின் உண்மையான அளவை அப்போதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பின் சந்திரிகா பச்சிளங்குழந்தையாக இருக்கும் அதித்தியை அர்ஜுன் முன் காட்டி அத்தைதான் உன் கூட விளையாட குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க என்று சமாதானம் செய்த பிறகேதான் அர்ஜுன் சமாதானமாகி சாப்பிட்டான். சிறு குழந்தையாக இருந்த அதித்தியிடம் அர்ஜுன் பாசத்துடன் தான் பழகினான். ஆனால் ராமநாதனின் உறவினர்கள் அதித்தி பிறந்துதான் ராதிகா இறந்து போனாள், இந்த குழந்தை ராசியற்ற குழந்தை என்று எல்லோரும் சொல்வதை கேட்ட அர்ஜுனுக்கு அதித்தியால் தான் ராதிகா இறந்து போனாள் என்பது ஆழமாக பதிந்துவிட்டது. அர்ஜுனின் அந்த எண்ணம் இப்போது வரை மாறவில்லை என்பதை நினைத்து கொண்ட சந்திரிகா அதித்தியை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் அதித்தி கண் விழித்து பார்த்தாள். தேர்வு ஞாபகம் வர பதட்டத்துடன் இருந்தவளை பார்த்து சந்திரிகா அவளை பாதுகாப்பாக காரில் அனுப்பி வைத்தாள். மருத்துவமனைக்கு சென்ற அர்ஜுன், எப்படி அவளை போய் கிஸ் பண்ணி எனக்கு தோணுச்சு, ச்சே போயும் போய் அந்த அதித்தியவா என்று யோசித்துக் கொண்டே இருந்தவனுக்கு காலையில் படபடவென பயத்தில் துடித்த அவளின் கண்களும் செக்க சிவேலென இருந்த அவளின் உதடுகளும் அவன் கண்முன் வர, கொஞ்சம் அழகாத்தான் இருக்கா, கிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் மாட்டாமலா போயிடுவா என்று யோசித்தான். உடனே இல்ல இல்ல, அவ தகுதி என்ன ஏன் தகுதி என்ன, அவளை போய் நான் தொடரதா என சிலிர்த்து கொண்டவன் வேலை செய்யத் தொடங்கினான். அதித்தி தன்னுடைய தேர்வை முடித்துவிட்டு அவள் கால்வலி அப்படியே இருக்க அவளின் தோழி யாழினி அவளை அழைத்து கொண்டு தனது கல்லூரி பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து வந்தாள். இதில் கொடுமையே அதே மருத்துவமனையில் அர்ஜுனும் மருத்துவராக இருப்பதுதான். யாழினியிடம் அதித்தி, யாழு வேணாம் விடுடி என்று சொல்லிக் கொண்டே வர, நீ சும்மா இரு, உன்னால நடக்கவே முடியல,
இப்படியே விட்டா நைட்டு வலியில உன்னால தூங்க கூட முடியாது. இங்கதான் என் சித்தி டாக்டரா இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம் என்றாள். அவர்களும் உள்ளே வந்து ஒரு செவிலியரிடம், சிஸ்டர், இங்க சித்ரா டாக்டரை பார்க்கணும் என்று யாழினி கேட்க, சாரி மேடம், அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நீங்க நாளைக்கு வந்து பாருங்க என்று அந்த செவிலியரும் சொல்ல, யாழினி அவரிடம், என் ஃப்ரெண்டுக்கு கால் ரொம்ப பெயினா இருக்கு, இங்க வேற டாக்டர் ஏதாவது பார்க்க முடியுமா என்று கேட்டாள். அந்த செவிலியர் யோசித்துவிட்டு, எல்லாரும் டியூட்டில இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரீ டைம்ல இருக்கிற டாக்டர் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரேன் என்று சொல்லிச் சென்றாள். அதிதி யோசித்துக் கொண்டே இருக்க, பாத்தியா அதிதி, இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லையாம் என்று யாழினி குறை சொல்லிக் கொண்டிருக்க, அதிதி மருத்துவமனையை சுற்றி நோட்டம் விட்டு கொண்டிருக்கும்போது சுவரில் மோகன் மேத்தாவின் போட்டோ தொங்கவிட்டு அதன் கீழேயே ஹாஸ்பிட்டல் சேர்மன் என இருக்க, அதிதியின் கண்கள் பயத்தில் விரிந்து கொண்டன. அதிதி வேகமாக, யாழு, வா, இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். யாழினி பொறுமையாக, இரு அதிதி, டாக்டரை பார்த்துட்டே போகலாம் என்று சொல்ல, ஐயோ யாழு, இங்க அர்ஜுன் இருக்கான், அவனாலதான் எனக்கு இந்த நிலைமையே, வா போயிடலாம் என்று சொல்லி இருவரும் எழுந்திருக்கும்போது அந்த செவிலியர் அவர்களிடம் வந்து, மேடம், உங்க பேர் மட்டும் சொல்லுங்க, நேரா போனா அந்த ஃபர்ஸ்ட் ரூம் டாக்டர் ரூம், அவரை போய் பாருங்க என்றாள். அதிதி பதட்டமாக, இல்ல சிஸ்டர், நாங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம் என்றாள். அவரோ, என்ன மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தானே அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தேன், அவர் வர சொல்றாரு, போய் பார்த்துட்டு போங்க என்றார். யாழினியும், வா அதிதி, பாத்துக்கலாம் என்று சொல்லி அவளை அழைத்துக் கொண்டு செவிலியர் சொல்லிய அறைக்குச் சென்றாள். அறையின் வாசலிலே டாக்டர் அர்ஜுன் எம்பிபிஎஸ் எம்டி கார்டியாலஜிஸ்ட் என்ற பெயர் பலகை அவர்களை வரவேற்க, அதிதிக்கு நெஞ்சுவலி வராத குறைதான். பயத்துடனே இருவரும் உள்ளே நுழைய, தனக்கே உரிய கம்பீரத்துடன் அவனது இருக்கையில் அமர்ந்திருந்தான். யாழினி அதிதியின் காதரியில் வந்து, கால் வலிக்கும் கார்டியாலஜிஸ்டுக்கும் என்னடி சம்பந்தம், அந்த நர்ஸு எதுக்கு நம்மளை இவர்கிட்ட அனுப்புனாங்க என்று சந்தேகம் வேறு கேட்டாள். அதிதி பயத்தில் பார்வை தானாக தரையின் பக்கம் போக, அதை கவனித்த அர்ஜுன் அவளை ஏளனமாக பார்த்து சிரித்தான். அர்ஜுன் அவர்கள் இருவரையும் பார்த்து, இதுல யாரு பேஷண்ட் என்று கேட்டான். யாழினி ஒரு விரலை நீட்டி அதிதியை காட்ட, அதிதிக்கு வேர்த்தது. அர்ஜுன் யாழினியை பார்த்து, அப்போ நீங்க வெளியில போங்க, பேஷண்ட்டை செக் பண்ணணும் என்றான். யாழினி அதிதியை விட்டு நகரமாட்டேன் என்பது போல் நிற்க, அர்ஜுன் அனல் வீசும் பார்வையில் யாழினியை பார்த்தான். அந்த பார்வையே போதும், யாழினியின் தைரியம் எல்லாம் காணாமல் போய்விட, யாழினி யோசனையோடவே வெளியே நகர, அவளின் கையை இறுக்கிப் பிடித்துக் கொண்டு நின்றாள் அதிதி. அதையும் அர்ஜுன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். யாழினி இயலாமையோடு அதிதியை பார்த்துவிட்டு வெளியே சென்றாள். அதிதி அர்ஜுன் முன் தலை குனிந்தபடியே நிற்க, அர்ஜுன் எழுந்து அவள் அருகில் வந்தான். அவளை அவன் மேலும் கீழுமாக அளவெடுத்து பார்த்து கொண்டிருக்க, அதிதி கால்வலியில் நிற்க முடியாமல் அருகிலிருந்த நாற்காலியில் அமரப் பார்க்க, அர்ஜுன் கோபமாக, நான் உன்னை உட்கார சொல்லவே இல்ல என்றான். அதை கேட்டு அதிதி மீண்டும் நிற்க, கால் பயங்கரமாக வலித்தது. அந்த வலியில் தெரியாமல் தடுமாறி அர்ஜுன் மேலேயே விழ, அர்ஜுன் வேகமாக அவளை கீழே தள்ளிவிட்டான். அதில் அவள் கீழே விழ, அருகிலிருந்த மருத்துவ கருவிகளில் ஒன்று அவள் கையை கிழித்தது. அதனுடன் சேர்ந்து ஒரு கண்ணாடி பாட்டிலும் கீழே விழுந்து நொறுங்கியது. அதனால் அவள் கையிலிருந்து சிறிது இரத்தமும் கீழே சிந்தியது. அவள் கீழேயே விழுந்து கிடக்க, அவள் அருகில் வந்த அர்ஜுன், என்னடி நீலி கண்ணீர் வடிச்சு டிராமா போடுறியா? காலையில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்த, இப்போ வேணும்னே என் மேல வந்து விழுதுற, என்ன மயக்க பாக்குறியா என்று விஷம் தடவிய வார்த்தைகளை அவள் மீது உதிர்க்க, அதிதி அவனிடம் கோபம் வந்தும் வெளிக்காட்ட முடியாமல் பல்லை கடித்து கொண்டு இருந்தாள். சாரி அர்ஜுன் என்று அவள் சொல்ல வர, அவளின் முடியை பிடித்து அவளை மேலே தூக்கி நிறுத்தியவன், வேலக்காரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லுவ என்று அவன் கர்ஜிக்க, அவள் திக்கிக் கொண்டே, சாரி சார், என்னை விட்டுடுங்க, நான் வீட்டுக்கே போறேன் என்று சொன்னாள். அது என்னோட வீடு என்று அழுத்திச் சொன்னவன் அவளின் தலைமுடியை மேலும் இறுக்கிப் பிடிக்க, அதிதி வலியில் அவனின் முகத்தை பார்த்து, சார் ப்ளீஸ் என்று அழுது கொண்டே சொன்னாள். அவள் அந்த வீட்டிற்குள் காலடி வைத்தது முதல் அவள் பேசிய வார்த்தையை விட அழுத நேரங்கள்தான் அதிகம். அவள் அழுது கொண்டே அவனை பார்க்க, அவனும் அவள் முகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான். சி, உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல என்று சொல்லி அவள் மீதிருந்து கையை எடுத்தான். அதிதி அங்கிருந்து சென்று விடலாம் என்று நினைத்து அவள் நகர, அவள் முன் கையை சுவரில் வைத்து அவளை போக விடாமல் தடுத்தான்.